ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 kg அளவில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுதான் பார்க்க போகிறோம். அதுவும் பட்டர் சேர்க்காமல் ஆயில் சேர்த்து எப்படி கிரிங்கிள் டாப்போடு செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ மெஷர் பண்ணுறது டார்க் சாக்லேட்டு. டார்க் சாக்லேட் நம்ம 1 kg ப்ரௌனிக்கு 250லேருந்து 280 கிராம் போல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் போல் எடுத்துருந்தேன். எப்போவுமே சாக்லேட் எடுக்கும் போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக செஞ்சதால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே நான் செஞ்சுருந்தேன். எங்களுக்காக தான் நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. நான் இப்போ சாக்லேட் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஆயில் மெஷர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருந்தேன், சன்ஃப்ளவர் ஆயில். அது 140 கிராம் போல் எடுத்திருந்தேன் எம்எல். நான் அவ்வளோவுமே யூஸ் பண்ணல. பட்டராக இருந்தால் நம்ம 140 ml யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில்ன்றதால நான் ஒரு 120 110 போல் தான் யூஸ் பண்ணேன். ரிமைனிங் எடுத்து வச்சுட்டு தனியாக அதை சேர்த்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அந்த சமயத்தில் நான் நம்ம பேக் செய்கிறோம்ல அந்த ட்ரேவை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடு நம்மளோட சாக்லேட்டுமே சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருந்துச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஆறட்டும் அப்படின்ட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை நான் எனக்கு ப்ரௌன் சுகர் ப்ளஸ் சர்க்கரை, அதாவது நார்மல் சுகர் சேர்த்துருந்தேன். ப்ரௌன் சுகர்னால் நான் நார்மல் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருந்தேன். அது ஒரு 130 கிராம். சர்க்கரை ஒரு 120 கிராம் போல் சேர்த்து ஒரு 250 கிராம் போல் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை ஒரு 4 எடுத்து அது கூட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அதாவது முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு கூடவே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையுமே சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீட்டர் இல்லைன்னா நீங்கள் எக் அடிப்பீங்க பார்த்தீங்களா, விஸ்க்கு, அது இருந்தாலோ இல்லைனா ஸ்பூன் வச்சுமே இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் அடித்து எடுத்துட்டேன். இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்லேட், அதை சேர்த்துக்கலாம். நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அப்போ சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இல்லைனா திரிஞ்சறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட்டை சேர்க்கும் போது லைட்டாக திக்காகின மாதிரி இருக்கும். பட் நம்ம 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராகவே மிக்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்கோடையெல்லாம் எக் நல்லா அந்த சாக்லேட்டை மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசியாக மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் மைதா மாவு ஒரு 220 கிராம் போல் எடுத்திருந்தேன். அது கூட கொக்கோ பவுடர் 20 to 30 கிராம் போல் எடுத்திருந்தேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு 250 கிராம் போல் எடுத்திருந்தேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து மாவு எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மாவு மட்டும் இருக்கக்கூடாது, ட்ரை மாவு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சுட்டு அடுத்த பேட்சுமே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். நல்லா சூப்பராக பேட்டர் ரெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷைன் மாதிரி இருந்தாவே தெரியும் நமக்கு இது கிரிங்கிள் டாப்பு வரும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகும் போது தெரியும். நான் இப்போ ரெடி பண்ண பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல முதல்லையே ட்ரே, அதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் நிறைய சாக்லேட் இருந்துச்சு. அதையுமே உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடிஜியில் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாலே ஓடிஜி ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 180 டிகிரி செல்சியஸில். இதை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35லேருந்து 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுடைய ஓடிஜியை பொறுத்து இந்த டைமிங் வேரி ஆகும். எனக்கு 40 மினிட்ஸ் போல் ஆணுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் உள்ளே ஸ்டஃப் பண்ண அந்த சாக்லேட்டுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே வச்சதால் மெல்ட்டே ஆகலை. நல்லா டைட்டாக அது நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. நம்ம சாப்பிடும் போது ஒரு சாக்லேட் சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிரிங்கிள் டாப்போட அழகாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ரௌனியுமே செம்ம கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.